நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் இன்று திறந்து வைக்க உள்ளதால் அப்பகுதி மக்கள் உற்சாகமடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் 88 ஏக்கரில் 400 கோடி ரூபாய் செலவில் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் புறநகர் பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது. கால்வாய் அமைக்கும் பணியால் திறப்பு விழா தாமதமாகி வந்த நிலையில் தற்போது அனைத்து பணிகளும் நிறைவு பெற்றதால் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வரவுள்ளார். இதனால் கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம், வண்டலூர் பகுதிகள் மேலும் வளர்ச்சியடைவதோடு அந்த பகுதியினருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் என அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இது விமான நிலையம் மாதிரி பெரிய விஷயமா இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இங்கே கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருந்துக்கிட்ட நிற்கலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது தென்னகம் ஃபுல்லாகவே உள்ள மக்களுக்கெல்லாம் இது பெரிய போகிறதுக்கு எல்லாத்துக்குமே. கோயம்பேடு போகிற நேரத்தில் அவங்க இங்கேருந்து திருச்சியே போயிடலான்ற ஒரு நேர சேமிப்புன்றது அவங்களுக்கு வந்திருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் இந்த பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையம் மக்களுக்கு மிகப்பெரிய பயன் இருக்குது. மேலும் இந்த பகுதியில் ரயில் நிலையம் இந்த மாதிரி அமைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரயில் நிலையம் எல்லாம் அமைச்சாங்கன்னா இந்த பகுதியில் இருக்க மக்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும். பேருந்து நிலையத்தில் காவல் நிலையம், தீயணைப்பு நிலையம், பயணிகள் காத்திருக்கும் அறைகள், மருந்தகம், உணவு விடுதிகள் என அனைத்து வசதிகளும் இடம்பெற்றிருக்கின்றன. சுவர்களில் தமிழர் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன. நகரும் படிக்கட்டுகள், டிஜிட்டல் பெயர் பலகைகள் போன்றவைகளும் இடம்பெற்றிருக்கும் நிலையில் விமான நிலையம் போன்று காட்சியளிக்கிறது. பேருந்து நிலையம் முழுவதுமாக 100 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி 24 மணி நேரமும் பாதுகாப்பை போலீசார் உறுதிப்படுத்துகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.